வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள் 12/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலான்பா. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஏலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் வேணுமென்றால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராலாம் கண்டிப்பாக ஆகுது நண்பா. வித்ட்ரா வந்து உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நண்பா. கேஎல்டிஏருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் எல்லாமே ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஎல்டிஏருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா லாட்ரி டிஎல் லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க வீக்லி 1 டைம்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் 200 500 2000 வரைக்கும் வின்னிங் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. அது இல்லாமல் நிறையா ஸ்பின் பண்ணுறது நிறைய கேம்ஸ் இருக்குது. டிஆர் கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள் 11/1/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 283. இந்த 283க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் நம்மளுக்கு சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி நம்மளுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி கொடுக்க வேண்டியது நான் 1-6 தான் வந்து நான் 4 போர்டில் கொடுக்க வேண்டியது. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நம்ம வந்து இருக்கிற ட்ரிக்கெல்லாம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 8-7-8 ரிசல்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த 8-7 வந்து நான் ஆல் போல் கொடுத்துருந்தேன். இல்லைன்னா அந்த 1-6 தான் ஆல் போலே கொடுத்துருக்க வேண்டியது. அது மிஸ் பண்ணிட்டேன். நான் 1-6 கொடுத்துருக்கலாம். நான் 8-7லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதும் அந்த மாதிரி தான் கிடைச்சது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கேயும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பரை வந்து கொடுத்துருந்தேன். பி போர்டில் கணக்காணுச்சு, ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு. ஆனால் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது. 6ஆம் நம்பர் வந்து நான் 1-6 ஆல் போர்டில் கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு இந்த 8-7 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கல அப்படின்னா 2லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரிக்கில் மறுபடியும் கிடைச்சதுனால நான் வந்து 8-7லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரல. 6ஆம் நம்பரே கொடுத்துருந்தா அதை வச்சு பாஸ் ஆகிருக்கும், அது ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 7-0-7. இந்த 7-0-7க்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குமா, ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் கொடுத்துருக்கோம். சி போர்டில் கொடுத்துருக்க 0வை பி போர்டில் கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7-0 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-0 அப்படின்றது வந்து ஏபி பாஸ் ஆகிருக்குன்பா. இதை வந்து மாற்றி வச்சுருந்திங்கன்னா பிசியும் வின் பண்ணியிருக்கலாம். 7-7ன்ற செட்டு தான் வரல நம்மளுக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சது. 0 வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சது வந்துருச்சு. நம்மளுக்கு 7ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. இதுலேயும் நம்ம வந்து ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 0-4 கொடுத்துருந்தோம். 0 வந்து ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி இந்த 8 மணிக்கு மட்டும்தான் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 7-0 வந்து 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வின் பண்ணியிருக்கலாம்பா. ஏபியும் செட் ஆகும், பிசியும் செட் ஆகும். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஓகே, நல்ல ஒரு வெற்றி தான். நம்ம வந்து நேற்று கொஞ்சம் பேசியிருந்தோம். ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி சாரின்ற மாதிரி அப்படியே கேட்டார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு காசு இழந்த ஒரு டென்ஷனில் என்கிட்ட அந்த மாதிரி சேட் பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான்.
சரி ஓகே. பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு டைமில் 2 டைமில் நிறையா பேர் பண்ணிட்டாங்க மெசேஜ். அதனால தான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா 8-9 மாதமாக மானிட்டேஷனாக அதாவது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே வராமல் இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது இப்படி வீடியோ அப்லோட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆனதுனால தான் நானும் அப்படி பேசினேன். சரி ஓகே நண்பா, விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நானும் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க 12/1/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 12/1/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-5. அடுத்து பாருங்கள், ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-2, 1-6, 1-4, 1-5, 2-4, 2-5, 0-4, 6-5, 8-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2-4, 4-2ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-2-4, 1-2-5, 0-6-4, 1-6-4, 8-2-4, 8-6-5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2-4, 5-6-4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0-5. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான். ஃபஸ்ட்டு வந்து 2-6ன்றது ஆல்போர்டில் கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது 2-6ம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து ட்ரிக் எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிருந்தது 1ஆந்தேதியிலேருந்து. அதனால் பார்த்திங்கன்னா 0-5 நம்மளுக்கு வர்ற ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 0-5 வந்து நான் ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் 0-5 இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைனா 2-6லேருந்தே ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 2-6லேருந்து ஒரு நம்பர் வரலாம்பா, 0-5லேருந்து ஒரு நம்பர் வரலாம், ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-9, 4-1, 4-3, 4-2, 9-3, 9-2, 1-3, 1-2, 8-2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 4-3-3-4ன்னு வரலாம், 4-2-2-4ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-9-3, 4-9-2, 4-1-3, 4-1-2, 8-9-3, 8-1-2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4-9-3, 4-9-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3-2. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு வந்து இந்த 3-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இன்றைக்கி 1-6 நம்ம கொடுக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டோம். ஆல்போர்டில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அந்த ட்ரிக்லேருந்து தான் மறுபடியும் கிடச்சிருக்க நம்பர் 3-2. 3-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-1, 7-9, 7-6, 7-8, 1-6, 1-8, 9-6, 9-8, 4-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7-6, 6-7ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-1-6, 7-1-8, 7-9-6, 7-9-8, 4-1-6, 4-9-8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7-1-6, 7-9-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8. 6-8லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர், இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரணும்பா. அப்படி தான் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரில. 6-8லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வருன்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம்பா. நம்ம வந்து 8 மணிக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஆல்போர்டு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதே கெஸ்ஸிங்கில் தான் நாளைக்கும் கிடச்சிருக்கு. தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம் நம்ம. சரி, 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.